வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து இஸ் மை சேனல் சில் பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீம்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இருக்கிற ட்ரெண்டில் சோசியல் மீடியாவில் எங்கே போனாலும் ஜனநாயகன் இஷ்யூ மட்டும்தான் போயிட்டு இருக்குது. அந்த மீம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீம்ஸ் என்ன பார்க்கலாமா? இந்த பாருமா, மூணு ஹீரோ இருக்காங்க, ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்காங்க, அதிகாரமே அவன் கையில் இருக்குது நீ சொல்கிற, இருந்தும் எப்படி நீ தோக்கும் நீ கேட்குற. ஆனால் எதிர்த்து நிற்கிறவன் தளபதி. கரெக்டு தான், பயம் இருக்கணும்ல. அடுத்து இந்த மீம்ஸ், ஹிந்தி எதிர்ப்பு படத்துக்கே சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு, ஆனால் ஜனநாயகனுக்கு இன்னும் கிடைக்கல. என்னடா இது? அப்போ நம்ம படம் உண்மையான மக்கள் பிரச்சனையை பேசுதா? அதே டவுட் தான் எனக்கும் இருக்குது, பார்ப்போம். டைப்பிக்கல் தளபதி மூவி வைப்ஸ். சென்சார் போர்டே ஹைகோர்ட்டில் இப்படி அலறதை பார்த்தா தலைவன் எச் வினோத் ஏதோ சம்பவம் பண்ணி வச்சுருக்கான் போலையே. அதுக்கு எச் வினோத், பின்ன 1.5 வருஷமாக கேசரியாக தான் கிண்டியிருப்பேன்னு நினச்சியா? பெருசாக ஏதோ சம்பவம் இருக்கோ? டேய், படத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்கிற மாதிரி மீம்ஸு. சொல்லப்போனால் இது இந்தியா லெவலில் இந்த இஷ்யூ பெரும் பிரச்சனையாக மாறிடுச்சு. ஃப்ரீ ப்ரமோஷன் தான் மூவி டீமுக்கு. ரீமேக்னு சொல்கிறாங்க, டியூரேஷன் அதிகம்னு சொல்கிறாங்க, முன்ன பின்ன இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இது தளபதி படம். பராசக்தி டீம் வந்து ஜனநாயக டீம்கிட்ட கேட்குற மாதிரி, டெல்லி தான் இந்தியாவான்னு கேட்ட எனக்கே யூஏ கொடுத்துட்டு அனுப்பிட்டானுங்க. அப்படி நீ என்ன தாண்டா கேட்டு வச்சுருக்க, இன்னும் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானுங்க. அதான் எனக்கும் தெரியலையே. படம் வரட்டும், பார்க்கலாம். தலைவா படத்துக்கு ஜெயலலிதா அவங்க சைடில் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. மெர்சலுக்கு வந்து பிஜேபி, சர்க்கார் வந்து இபிஎஸ். ஜனநாயகன் படத்துக்கு ஸ்டாலின் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட். உன் வசனத்தை பார்த்தா அரசியல்வாதிகள்லாம் பயங்கரமாக பயப்படுறாங்க போலையே. அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அப்புறம் இது பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆனால் விஜய் படமும் இல்லை, பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆனால் அது விஜய் படமே இல்லை. அதுவும் கரெக்டு தாங்க. ஒவ்வொரு படமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அடுத்து இதெல்லாம் விஜய் படத்துக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியே ஒரு பெரிய ஃபைலே வச்சுருக்காங்க. முதலும் படத்தில் வர அந்த மீம்ஸு. இதில் 10% மட்டும் எந்த நடிகர்களாக சந்தித்தாங்க அப்படின்னா சினிமாவை விட்டு ஆளை விடுங்கன்னு போயிருப்பானுங்க. ஆனால் அதுவும் கரெக்டு தான். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் விஜய் தவிர வேறு யாராவது பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரித்து ஓடிருப்பாங்க. ஆனால் நம்ம தளபதி கெத்து தான். ஹேட்டர்ஸ் அவனை பார்த்து கேட்குறாங்க, ஜனநாயகன் சென்சார் இவ்வளோ இஷ்யூ வருது, அதை அதுக்கு யச்சுவனா சொல்கிறாரு, பின்ன வெறும் கேசரியை மட்டும் கிண்டி வச்சுருப்பேன்னு நினச்சிங்களா? மாசாக இருக்கும் போலையே. ஒரு படத்தோட இன்னொரு படம் போட்டி போட்டு தாண்டா பார்த்துருக்கேன், ஆனால் சென்சார் போர்டு ஒரு படத்து கூட போட்டி போடுறத இப்போ தாண்டா முதல் தடவை பார்க்குறேன். நாங்களும் தான் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறோம். சென்சார் போர்டு அடம் பிடிக்கிறானுங்க, என்ன விஷயம்னு தெரில. ஒரு படத்தோட டேட்டை மாற்றி வைக்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தேவைப்படுதில்ல, அந்த பயம் இருக்கணும். ஜனநாயகன் கேசரி சொல்லிவிட்டு இம்மிட்டு அழுக, அந்த பிராண்டு பேர் தான் தளபதி. ஒரு வழியாக டிக்கெட் போட்டாச்சு. ஜனநாயகனா பராசக்தி அம்மாப்பில் படமா? பஸ் டிக்கெட் மாமா, பொங்கலுக்கு ஊருக்கு போகணும்ல. அடுத்து இது அல்டிமேட்டு. பொங்கலுக்கு 3000 கொடுத்தா அதை வாங்கிட்டு ஜனநாயகன் படத்துக்கு போகிறேன்னு சொல்கிறானுங்க. சரின்னு லேப்டாப் கொடுத்தா அதில் விஜய் படத்தை வால்பேப்பராக வைக்கிறானுங்க. போகிற போக பார்த்தா நாளைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தா அதையும் வாங்கிட்டு விஜய் ஓட்டு போட்டுட்டு நம்ம நிலமை என்ன ஆகிறது? சத்திய சோதனை வாய்ப்பு இருக்குது. எச் வினோத் பார்த்து கேட்குற மாதிரி தான் இது. யோ, நீ கேசரியை கிண்டி இருப்ப, கமர்ஷியல் தானாயா ஜாலியாக பார்த்துட்டு வரலான்னு நினச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பயப்படுற அளவுக்கு என்னையா பண்ணி வச்சுருக்க தெரியலையே. ரொம்ப ஐப்பத்துறாங்க, பார்ப்போம். காவலன் படத்துலேருந்து ஜனநாயகன் படத்துக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை வந்திருக்கோ அதை அப்படியே லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக காவலன் படத்துக்கெல்லாம் நான்லாம் காலையில் 3 மணிக்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன், ஆனால் அப்போ கூட படம் வரவே இல்லை. அந்த அளவுக்கு பிரச்சனை அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிட்டே போய்கிட்டே இருக்குது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில இந்த பிரச்சனை. சன் டிவியில் விஜய் படம் போடலைன்னா, ஆடியோ லான்ச் போடலைன்னா
விஜய் மக்களை மறந்து விடுவார்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, மக்கள் சன் டிவியை தான் மறப்பாங்களே தவிர ஒரு நாள் விஜயை மறக்க மாட்டாங்க அப்படின்னு. இந்திய சினிமாவில் இன்னொருத்தன் பிறந்து வந்து நடித்தாலும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தையும் இப்படி ஒரு வரலாற்றையும் உருவாக்கவே முடியாது. கரெக்டு தான். 80,000 பேர், 80,000 மக்கள் ஒரு நடிகனுக்காக, ஒருவருக்காக வந்து வரதெல்லாம் பெரிய விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இந்த மீம்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் பாண்டியன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.